இந்த வரலாற்று கண்காட்சி தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது, நிறைவேற்று இருக்கின்றது, இந்த இடத்தில் இருந்து சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். வெளி வலையொலி உலகத்துக்கு நன்றி சொல்லணும். இல்லை, நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இதை ஆரோக்கியமாக அந்த வெளி உலகத்துக்கு காட்டணுமன்றதில் முன் வந்தது. நீங்கள் தானாக பல விடயங்களில் முயற்சி செய்திருக்கிறீர்கள் ஏற்கனவே. ஆனால் இதிலேயும் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு நான் கண்காணித்து கொண்டிருந்தேன். அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு உண்மையில் நான் சுருக்கமாக சொல்லலாம், இந்த தேசிய தலைவருடைய சிந்தனை, அந்த சிந்தனை வந்து இன்றைக்கு நாங்கள் கண்ணுக்கு கூட வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. உண்மையிலே அவற்றை கனவு வந்து அந்த அடுத்த தலைமுறை வந்து இந்த எங்களுடைய விளிமியங்களை கொண்டு செல்ல வேண்டுமென்றது அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதில் நெதர்லாந்தில் இது முடியுதென்றால் உண்மையிலே இந்த உலகப்பரப்பில் எல்லா நாடுகளிலையும் அது கட்டாயம் நிறைவேறும் என்ற நாங்கள் இங்கே செறிவா வாழ்கிற மக்கள் நான் ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்து சின்ன சொல்லாமல் இந்த தமிழில் அமைச்சிருந்துச்சுன்னா அதை வந்து ஒவ்வொரு பிள்ளையும் வந்து இது எந்த பிரதேசம், இதே இப்படி இருக்குது, இதே இப்படி இருக்குது, ஒரு கேள்விகள் அந்த எங்களுடைய போர் வடுக்களை அமைச்சிருந்தோம். உண்மையிலே பார்த்தா அந்த வைத்தியசாலை வந்து இந்த குண்டு தாக்குதலில் இடிந்த காயங்களோட பிள்ளைகள் இருக்கிற மாதிரி எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருந்தோம். அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளையும் வந்து பார்த்து கொண்டையும் கேட்டு அறிஞ்சு கொண்டு சுருக்கமாக சொல்லாமல் என்ன உண்டு, ஒரு பிள்ளை வந்து என்ன கேட்டது, அந்த குமாரப்பா அபிலேந்திரன் அவர்களுடைய அந்த படத்தை பார்த்து எடுத்து இது எங்கே என்ன நடந்தேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இப்படி இந்திய இராணுவத்தால் அவர்கள் அரசு கைது செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தில் கைப்பற்றப்பட்டது, அவர்கள் தாங்களே அழித்து கொண்டார்கள்னு சொல்லி. உண்மையில் அந்த பிள்ளை கண்கலங்கி அதை அப்படி நடந்ததா என்னதுக்கா அப்படி செய்யணும்னு கேட்டு அப்படி எங்களோட கனவு வந்து ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைகள் இருந்த உழவுக்கு அக்கறையாக அன்றைக்கியோட பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காப்பரன் என்று சொல்லி அதாவது பதுங்குகுழி அமைந்திருந்தார்கள். பதுங்குகுழிகளில் ஒரு பெற்றார் வந்து நாங்கள் இப்படித்தான் விமான தாக்குதல் விரைகளில் ஓடி போய் உள்ளுக்கு ஒழிக்கிறாங்கன்னு சொல்லி அதை செய்து காட்டின அந்த அந்த தாய் வந்து ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு. அவள் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து செய்து காட்டினா உண்மையில் அவர்களெல்லாம் பார்க்கல. அவர்கள் இன்னும் அந்த போர் வடுக்களை மறக்கலைன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியுது. அந்த நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட இனம் கட்டாயம் மீண்டு எழ வேண்டும், எழுவோம் என்றது வந்து இந்த இன்றைக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் மற்றவர்களையும் கேட்டுக்கிறீர்கள், எடுத்துக்கிறீர்கள். சுருக்கமாக சொன்னால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எழுவோம். இந்த இந்த எங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும் நினைக்கும் இந்த இளையோர் விழிப்பாக செயல்படுவான நம்பிக்கை தந்திருக்கின்ற நிகழ்வு வந்து. நன்றியா. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று இது எல்லோருடைய ஏற்பாடு, எல்லோருடைய இணைந்து செய்து நீங்கள் அந்த பதங்குழி சம்பந்தமாக சொல்லியிருந்தீர்கள். அது ஏற்கனவே நாங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றோம். ஒருவர் பதங்குழிக்கு உள்ளிருந்து இதில் பட்ட அனுபவங்களை மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த காணொலி நாங்கள் நிச்சயமாக இணைப்போம். தொடர்ச்சியாக இனமாக எல்லோரும் ஒன்று அந்த கொள்கையின்பால், தலைவருடைய சிந்தனையின்பால் அந்த இலக்கை அடைவதற்கு எல்லோரும் பாடுபடும் போது அந்த இடத்தில் நிச்சயமாக உடற்பரப்பில் பயணிப்போம். என்னுடைய பங்கும் உங்களோடு பயணிப்பேன். நாங்கள் பயணிப்பது காரணம் அந்த இலக்கை அடைவதற்கு தவிர வேறு எந்த விஷயத்துக்காகவும் அல்ல என்பதை மீண்டும் ஒரு இந்த நிலாந்த மண்ணிலிருந்தும் தெளிவுபடுத்துகின்றோம். நன்றி. உண்மையிலே நான் அந்த செயல்பாடோடு உண்மையிலே இதில் பங்களித்த ஆக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் என்றால் ஒவ்வொருத்தரும் குடும்பமாக தங்களுடைய பிள்ளைகள் பெற்றாரோட இணைஞ்சு நீண்ட நாட்களாக ஒவ்வொருத்தரும் வந்து இதில் உழைச்சிருந்தோம். உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் என்ற ஒரு சின்ன சின்ன விடயங்களே. அதை விட நாங்கள் இன்றைக்கு இந்த வரலாற்று இதில் வந்து பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் வந்து ஒவ்வொன்றும் அலசி ஆராய்ஞ்சு பிழை வந்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இந்த செயற்பாட்டாளர்களும் வந்து இதை இயக்குநர்களும் வந்து இதை வந்து இயக்கியிருந்தார்கள். அதுக்கு அந்த பிள்ளைகளும் வந்து நிறைய பங்களிப்பு செய்தார்கள். அவர்களை உண்மையிலே நாங்கள் மறக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஒத்துழைச்ச பெற்றாருக்கு நாங்கள் கட்டாயம் நன்றி சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது இன்னும் இதே மாதிரி இந்த இனிய நாடுகளையும் வந்து நடக்க போகணும். இது ஒரு முக்கியமான விடயம் வந்து இதை பார்க்குறார்கள், இந்த காணொலியை பார்க்குறார்கள். நிச்சயமாக உங்களோட நாடுகளே உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேணும். இந்த என்னடா இங்கே இதை தாண்டி பல நாடுகளில் வந்து சரி அதிகமான மக்கள் வாழ்கிற இடங்களுக்கு இன்னும் இதை சிறப்பாக செய்யலாம். நீங்களும் செய்யுங்க. நாங்கள் மேலே எங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை எங்களுடைய வரலாற்றை வந்து கடத்த வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். நன்றி. நிச்சயமாக வரலாற்றை தாயத்தில் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சி புலம்பெயர் தேசத்துக்கும் பாயவளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்ற நெதர்லாந்து கிளைக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று அனைத்து நாடுகள் இருக்கின்ற கிளைகளும் இதை கையில் எடுத்து இதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நானும் வேண்டுகொள்கிறேன். முக்கியமாக சொல்லணும், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரான்சிலேருந்து வருகின்றார்கள், ஏமன்லேருந்து வருகின்றார்கள், டென்மார்க்லேருந்து வருகின்றார்கள், அப்படி பெல்ஜியத்திலேருந்து பெல்ஜியம் மக்கள் சேர்ந்து இணைந்து வருகின்றார்கள். காலமே 9 மணிலேருந்து இரவு 7 மணி
மணி மட்டும் மக்கள் திரளாக வந்து போய்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் கூட எதிர்பார்க்கல இவ்வளவுக்கு ஆர்வமாக இந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த சிறார்கள் இருக்கிறார்கள். அது ஒரு உண்மையில் எங்களுக்கு ஒரு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருந்தது. நன்றி. நன்றி. ஏன் நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். உங்களோட பிள்ளைகளும் இந்த நாட்டில் அடையாளம் இல்லாமல் வாழ முடியாது. அவர்களுக்கு என்ற அடையாளம் தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த களத்துக்கு வரணும், நீங்கள் போராடணும். இது ஏன் நீங்கள் இளையோர்கள் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் என்றால், உங்களுக்கு தான் புதிய ஸ்ட்ராட்டஜி தேவை. நாங்கள் செய்கிறது ஒரு கம்யூனிட்டியோ இல்லாட்டி ஒரு என்ஜிஓவோ இல்லை. நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது ஒரு விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் உயிரை கொடுத்திருக்கணும், லட்சக்கணக்கான மக்கள் உயிரை கொடுத்திருக்கணும். அப்போ இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் இந்த நாட்டில் இருந்து செஞ்சாலும் இதை ஒரு எப்படி நான் சொல்றோம், ஒரு இராணுவ சிந்தனையோட பார்த்தா தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நகர்த்தணும். அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை டெவலப் பண்ணணும். நாங்கள் எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி எங்களோட நீதியை நோக்கி நகர போகிறோம். இந்தந்த நாட்டில் உதாரணத்துக்கு நெதர்லாண்ட்ஸில் எப்படி நாங்கள் நீதியை நோக்கி நகர்வை செய்யலாம், என்னென்ன தரவுகள் தேவை, அதுக்கு எத்தனை பேர் தேவை, எவ்வளவு பொருளாதாரம் தேவை, என்னென்ன வழி இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் சிந்திச்சு சரியான திட்டமிட்டு அதை நாங்கள் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. இன்றைக்கு நினைச்சு பாருங்க, ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சிருக்கு. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த மேற்குலகுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு நாடு இல்லை அந்த அரசாங்கம். ஆனால் நாங்கள் இந்த நாடுகளில் இருக்கிறோம், இந்த நாடுகளில் குடியுரிமை பெற்றிருக்கிறோம், இந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்கிறோம். இந்த நாடுகளுக்கு நாங்கள் முக்கியம். இப்போ இந்த நாடுகளுக்கு நாங்கள் முக்கியம் என்றால் இந்த நாடுகளின் அரசுகளுக்கு நாங்கள் எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க முடியும், இந்த நாடுகளில் இருக்கிற நீதி பொறிமுறைகளுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அந்த நீதி பொறிமுறைகள் ஊடாக எங்களுக்கு நடந்த அநீதிக்கான நீதியை பெற முடியும். அதுக்கான வழிகள் இருக்கு. ஆனால் அதுக்கான ஆய்வுகளை நாங்கள் செய்வோம், அந்த வழிகளை தேடி பிடிக்கும். அதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த இளையோர் தான் தேவை. இந்த இளையோர் தான் அதை திட்டமிடுவோம், இந்த இளையோர் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இந்த இளையோர் தான் அந்த வெற்றியை எங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு உறவுகளை இழந்து காணாமல் போய் வீதிகளில் நிற்கிற அம்மாங்க, இனப்படுகொலை செய்யப்பட்டு குடும்பத்தையே துளைச்சு போட்டு தனி மரங்களா உலகம் ஃபுல்லா சிதறி போயிருக்கிறார்கள். வீடுகளில் தாயகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் அந்த வெற்றியை நீங்கள்லாம் கொண்டு சேர்க்கணும். அந்த மக்களுக்கு அந்த அநீதியை அழித்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை உங்களால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது முடியாத காரியம் இல்லை. அதை நீங்கள் நெதர்லாந்து மண்ணில் நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஒருவரோடு இந்த கண்காட்சி தொடர்பாக கதைப்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இந்த ஒட்டுமொத்தமான இந்த கண்காட்சி, அதாவது தமிழர் வரலாற்றை துல்லியமாக காட்டியிருக்கின்றீர்கள், சொல்லுங்கள். வணக்கம். அனைத்து மாணவர்களும் சேர்ந்து மிகவும் சிரமப்பட்டு இந்த கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எமது பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒரு கண்காட்சி. அங்கே ஈழத்திலே எவ்வாறு இந்த எங்களுடைய நாடு எவ்வாறு சீராக இருந்தது, மற்றது இப்போதைய நிலை, முந்தின காலத்து நிலை அனைத்தையும் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. இது தொடர்ந்து வருஷம் நடக்க வேணும். எமது பிள்ளைகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேணும். அனைத்து பாடசாலைகளும் இணைந்து இதில் பங்கு பெற்றோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. உங்களுடைய உறவுகளே, இந்த வரலாற்று கண்காட்சியை தொடர்பாக நாங்கள் நெதர்லாந்து கிளையில் மிக நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாவு அவர்களோடு பேச போன்றோம். சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி உங்களுடைய ஆரம்ப வேலைகளை ஆரம்பித்தீர்கள். இதுக்கு பின்னதாக நீங்களும் அந்த குழுவிலிருந்து செயல்பட்டிருப்பீர்கள் என்பது நிச்சயமாக தெரிகின்றது. சொல்லுங்கள், இந்த வரலாற்று கண்காட்சி எவ்வாறு நீங்கள் எதிர்பார்த்ததை போன்று நடந்ததா அல்லது என்ன மாதிரி என்ற விஷயத்தை சொல்லுங்கள். இதில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கண்காட்சி ஆரம்பிக்கும் பொழுது லண்டனில் இருந்து ரங்கன் அவர்கள் தான் இந்த கண்காட்சி சார்பாக தொடர்பில் இருந்தார். நெதர்லாந்து கிளையில் செயற்படுகிறவரிடம் அதை பற்றி கதைக்கவில்லை. நாங்கள் எல்லோரும் கூட யோசிச்சிருந்தோம், இப்படி ஒரு பெரிய கண்காட்சி செய்கின்றார், எங்களிடம் கேட்கவில்லையே, எங்களோட உதவி கேட்கவில்லையே, என்ன செய்ய போகின்றார் என்று சொல்லி. ஆனால் அவர் தனக்குள் நினைத்திருக்கின்றார், நெதர்லாந்தில் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்கள் 10 பேர் தான் நின்று செய்கிறவர்கள்,
இவர்கள் இல்லாமல் நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமன்றி நாங்கள் 10 பேரும் நிகழ்வுகளிலே இருந்தால் பெண்கள் அனைவரும் கண்டினில் உணவகத்தில் இருந்து உணவிப்பல் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த முறை ரங்கன தெளிவாக சொல்லியிருந்தால் பெண்கள் எவரும் கண்டினுக்குள் போகக்கூடாது. நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை திறமைகளை இதை காட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் தான் செய்யப்பட்டிருக்கின்றார். எங்களுக்கு இந்த கண்காட்சி நடைபெறுவதற்கு 3 நாளுக்கு முன்னால் எங்களுடனே தொடர்பு கொண்டு காய்த்திருக்கின்றார். இந்த கண்காட்சி தொடர்பாக நீங்கள் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று எங்களை அறிவித்திருந்தார். அதற்கு முன்பாக மிக திறமையாகவும் மிக அழகாக திட்டமிட்டு நிலாந்தில் உள்ள இளையோர்களை முன்வைத்து, நிலாந்தில் உள்ள தமிழ் கல்வி கலைக்கழகங்களை முன்வைத்து, அதில் உள்ள மாணவர்கள் பெற்றோர்களை முன்வைத்து, அத்துடன் தமிழ் பெண்கள் அமைப்பினரை முன்வைத்து மிகச் சிறப்பாக நெறிப்படுத்தி இன்றைய இந்த கண்காட்சி நடத்தி இருக்கின்றார். எவருமே எதிர்பார்த்திருக்காத அளவிற்கு மிகவும் திறமையாகவும் மிக சிறப்பாகவும் அது நடத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இப்படி நிகழ்வு நடக்க முடியுமா என்பது கூட நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக உலகத்துக்கே முன்மாதிரியாக நடத்தி இருக்கின்றார். அதுக்கு ரங்கனுக்கு உண்மையாக பாராட்ட கூற வேண்டும். அவர் சொல்லுவார், நீங்கள் எனக்கு பாராட்ட கூற வேண்டும், நான் சும்மா உங்களை தொடர்படுத்தி விட்டே தான் கூற. ஆனால் ஒரு நிகழ்வை நடத்துவது அல்லது ஒருங்கிணைப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கின்றார். அத்துடன் அவருக்கு கைகோத்து நின்றவர் திருமதி சாந்தினி தில்லைராஜன் அவர்கள் இதுவரும் இவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் மிகச் சிறப்பாக இந்த கண்காட்சியை, தமிழர் மரபு கண்காட்சியை எங்கள் தமிழ் இளையோர்களுக்கு மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்தியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. ஆனந்த் யோசிச்சு கொண்டு வந்த நான். ஆனால் முதலாவது அந்த தைப்பொங்கலை பார்த்த நேரம் அது ஒரு உயிர்ப்புள்ளதாக எனக்கு தோன்றிச்சுது. அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வரும்போது, உதாரணமாக நாங்கள் சொல்கிறேன்டா தமிழர்களுடைய வரலாற்று காலம், மற்றது ஒல்லாந்தர்கள் வருகையை, அதை விட எங்களுடைய தமிழீழ காலத்தில் தமிழீழத்தில் எவ்வாறு இருந்தது, இதெல்லாம் எங்களை பழைய காலத்துக்கு நாங்கள் வாழ்ந்த காலம், அதற்கு முந்தின காலத்துக்கு எங்களை மன ரீதியாகவே கொண்டு போனது. அது மட்டும் இல்லாமல் பார்க்க ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளையோரும் அதை உணர்வு பூர்வமாக அதை ரொம்ப தேடி எடுத்து செய்திருந்தபடியால் நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மிகவும் துல்லியமாக பதிலை தந்துச்சினோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மன நிறைவு, அதாவது எங்களுடைய தாயக பரப்பில் நின்ற ஒரு மனநிறைவோடு நாங்கள் இப்போ இருக்கிறோம். நன்றி. உங்களுடைய கருத்து. நன்றி. அம்முறவளே, இந்த கண்காட்சி இளையோர் அமைப்பு, அதே போன்று திருவள்ளுவர் தமிழ் கலைக்கல்விக்கூடத்தினுடைய ஒத்துழைப்போடும், அதே போன்று பெல்ஜியத்தில் இருக்கின்ற இளையோருடைய ஒத்துழைப்பும், அங்கு இருக்கின்ற இளையோருடைய பெற்றார்கள் கட்டமைப்பு சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்போடும் இடம்பெற்றது. இவர் விழுவலை உறவுகளுக்கு நன்கு தெரிந்தவர் தான். திருவள்ளுவர் தமிழ் கல்விக் கழகத்தினுடைய பொறுப்பாளர், இணைப்பாளராக என்ற சொல் பதம் தான் அவருக்கு விருப்பம். இணைப்பாளர் மனோ அவர்களோடு பேசுவோம். வணக்கம் மனோ. வணக்கம் வலையொலி நேயர்களுக்கு. மனோ, இந்த ஒரு வரலாற்று கண்காட்சியை நீங்கள் ஒரு வரலாறாக படைத்திருக்கின்றீர்கள். உலகத்தில் புலம்பெயர் நாட்டில் முதல் முறையாக இவ்வாறு பிரமாண்டமாக இடம்பெற்றது இங்கே, அதாவது நெதர்லாந்து உங்களுடைய மண்ணில் தான். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் இதற்கு பின்னதாக உங்களுடைய கல்வி கழகத்தின் ஊடாக பல பாடசாலைகள் பலர் இணைந்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வது தான் அது பொருத்தமாக இருக்கும். நிச்சயமாக முதல்ல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். காரணம், அப்படி ஒரு வெற்றியை நாங்கள் இதில் ஈட்டியிருக்கிறோம் இந்த கண்காட்சி மூலமாக. இதுக்கு முக்கிய காரணம், நாங்கள் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தும் போது அப்போ நாங்கள் இந்த ஒரு குழுவாக ஆரம்பித்தாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி. அதற்கு இந்த ஒரு கண்காட்சி இணைப்பாளராக ஒருவரை தெரிவு செய்திருந்தாங்க, சாந்தினி தில்லராஜன். அவர் நீண்டகால ஆசிரியை, தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியை. அவரோட பிள்ளைகளும் தமிழ் 12ஆம் ஆண்டு வரை படித்து முடித்து அவர்களும் இந்த கண்காட்சிகளை நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த குழுவில் போட்ட உடனே ஒவ்வொரு பகுதிக்கும் இன்னும் வேறு பாடசாலையில் அந்த ஆசிரியர்களை தெரிவு செய்து, அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நாங்கள் அந்த ஒவ்வொரு திட்டத்தை பிரித்து கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த கண்காட்சி சம்பந்தமான தேடல்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்றதெல்லாம் ஒரு இலகுவாக இருந்தது. ஆனால் 10 மாதங்களுக்கிட்ட எங்களுக்கு இந்த கண்காட்சி தொடர்பான அதாவது அந்த செயல் திட்டங்கள் 10 மாதங்களுக்கு கிட்ட எங்களுக்கு எடுத்தது. 60க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள்
பெற்றோர்கள் எல்லாரும் இணைந்து தான் இந்த கண்காட்சியை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அப்படி இந்த வந்து பார்த்தவர்கள் எல்லோரும் மிகவும் பாராட்டி தான் சென்றார்கள். யாருமே இவ்வளவுத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவு நீங்கள் அப்போ இதில் உங்களோட நேரத்தை போட்டிருப்பீங்களன்னு சொல்லி எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தமிழருடைய வரலாற்று கண்காட்சியை நாங்கள் இதில் செய்திருக்கிறோம். உண்மையிலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக எல்லோரும் பாராட்ட வேண்டும் அல்லது பாராட்ட தகுந்ததுக்கு மிக பொருத்தமான விடயம். இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்கின்றேன். நான் வரும்பொழுது இது எவ்வாறு இருக்கும் என்று ஒரு யோசனை. ஆனால் இந்தளவு பிரம்மாண்டமாக இருக்குமா என்று நான் உண்மையில் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்து பார்த்த பின்பு தான் அது பிரம்மாண்டம் என்றால் அந்த சொல்லுக்குரிய ஒரு பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வரலாற்றை மிக தெளிவாக உங்களுடைய அணியினர் இதை நெதர்லாந்து மண்ணில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். வேறு நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது, ஆனால் பிரம்மாண்டமாக நெதர்லாந்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். இதை நான் நிச்சயமாக அனைத்து நாட்டு செயல்பாட்டு தளத்தில் இருப்பவர்கள், கல்விசார் துறையில் இருப்பவர்களுக்கு நான் இந்த செய்தியை கடத்துவேன். நிச்சயமாக இது நாங்கள் இதை ஆரம்பித்து இன்றைக்கி 10 மாதங்களாக நாங்கள் அதை ஒழுங்கு முறையில் சரியான அதாவது ஆய்வின் மூலம் இந்த இதுக்கு துறைசார் வல்லுநர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்து எங்களுடைய வரலாற்றை நாங்கள் சும்மா வரலாறாக காட்டி போட்டு போக முடியாது. அதாவது ஆதாரங்களோடு தான் முழு வரலாறு நாங்கள் அதில் காண்பிச்சு நாங்கள். அப்போ அதுக்கான சகல ஆதாரங்கள் இந்த முறையில் காண்பித்தால் அந்த இங்கே ஐரோப்பாவில் பிறந்த இளைஞர்கள் அவர்கள்லாம் இந்த வரலாற்றை முதல் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அப்போ அதனால் அவர்களுக்கு எப்படி இலகுவாக இதை காட்டலாம் என்று அந்த ஒரு முறை, அதுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ 10 மாதம் கிட்ட அந்த நாங்கள் செய்து எடுத்திருக்கிறோம். அந்த நாட்களை செய்யும்போது நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது, மக்கள் வந்து பார்ப்பார்களோ தெரியாது. நான் நெதர்லாந்து பொறுத்த மட்டும் இல்லை, நெதர்லாந்தில் எங்களுடைய தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்கள், 4 திசைகளிலும் பறந்து வாழ்கிறார்கள். அப்போ அவர்கள் வந்து பார்ப்பார்களோன்றது எங்களுக்கு ஒரு இது ஒன்று ஐயம் ஒன்று இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு நெதர்லாந்தில் எல்லா மூலையிலே வாழ்கிற மக்களையும் கூடுதலாக தெரியும் என்றபடியால் 4 திசையிலையும் இருந்து மக்கள் வந்து பார்த்தது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னடா நிறைய தூரம், சாதாரண தூரம் இல்லை, 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் வந்தார்கள். அதை விட பெல்ஜியத்திலிருந்து நிறைய பேர் வந்து பார்த்தார்கள். எங்களுடைய நெதர்லாந்து எல்லையை தாண்டினால் ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்து பார்த்தார்கள். அப்படி நாங்கள் காலையில் 9 மணிக்கு தொடங்கினாங்கள், இரவு 8 மணி மட்டும் மண்டபம் நிறைந்த சனம் நீங்களே பார்த்துருப்பீங்கள். அப்படி என்று பார்க்கும்போது நாங்கள் அந்த 10 மாதமும் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த செய்ததற்கு ஒரு பெரிய ஒரு பலன் கிடைச்சதுன்றதில் பெரிய திருப்தி எங்களுக்கு. அதே நேரம் அந்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அந்த ஒவ்வொரு துறையிலையும் விளங்கப்படுத்துறதுக்கு இங்கே பிறந்த பிள்ளைகள்லாம் அதை விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. அப்போ வந்தவர்கள் நிறைய பாராட்டி எங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்குமேன்றதான் நிறைய கேள்விகள் கேட்டார்கள். அதோட அந்த நிறைய பேர் போனவர்கள் உங்களுக்கு எவ்வளோ செலவு, நாங்களும் பங்களிப்பு செய்யலாமோ அப்படி என்றெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி இருந்தது. நாங்கள் பட்ட இவ்வளோ 10 மாதம் அந்த செய்த அந்த இதுக்கு, ஆமாம், அந்த 10 மாதம் நாங்கள் செய்ததுக்கு அந்த பலன் ஏனென்றால் அவர்கள் கேட்டு எங்களுக்கே அந்த உதவி செய்துட்டு போகிறார்கள்னு சொன்னால் அந்த எங்களுடைய மக்கள் எப்போ முழிப்பாக தேசியத்தோடையும் எங்களோட வரலாற்றோடையும் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் குழப்பி கொண்டிருக்கும் போது மக்களும் இங்கே பிறந்த மக்களும் பாவங்கள் தானே, அவர்கள் வேலை வீடு நிறைய கஷ்டங்கள் இருக்கல, அவர்களும் ஏதாவது ஒன்றை குழப்பத்தில் உள் வாங்கி கொண்டு தான் போகிறார்கள். ஆனால் மக்கள் சரியான தெளிவாக இருக்கிறார்கள், வந்து பார்த்தார்கள், பாராட்டினார்கள், எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்தார்கள். எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் இது நாங்கள் தொடர்ந்து கடத்தப்பட வேண்டும். மற்ற நாடுகளும் எங்களுடைய தமிழற்ற வரலாற்றை சரியான முறையில் தெளிவாக அங்கே அந்தந்த நாட்டில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு செய்தால் அது ஒரு சிறப்பாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அந்த அங்கு வாழ்கின்ற எங்களுடைய சந்ததியை தாண்டி இன்று நெதர்லாந்து சேர்ந்த இந்த நெதர்லாந்து மண்ணு இளைஞர்களை கூட தங்கள் நட்புகளை அழைத்து வந்திருந்தார்கள். இது எல்லா நாட்டில் அந்த நாட்டு இளைஞர்களையும் அவர்களோட நட்பு வட்டங்கள் இருப்பவர்களையும் அழைத்து வந்து இப்படியான ஒரு கண்காட்சியை காட்டி எங்களுடைய இனம் அல்லது எங்களுடைய நாட்டு, எங்களுடைய சொந்த நாட்டை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் என்ற விடயங்களை சொல்லலாம். நாங்கள் நிறைய விடயம் பேச வேண்டும். இதில் எனக்கு ஒரு கவலையான விடயம் என்னவென்றால்,
நான் ஒரு சில காட்சிப்படுத்தல்களை தவற விட்டு காட்சிப்படுத்துவதற்கு நிச்சயமாக நேரம் இல்லாமல் போய்விட்டது. அது உண்மையில் வேதனையாக இருக்கின்றது. ஆனால் அது ஏதோ ஒரு வழியில் அந்த காணொளியில் நான் இதில் எடுத்து இணைப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றேன். பார்ப்போம். நல்லது. உண்மையில் அது 2 விடயங்கள் இன்னும் 2-3 பேருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயம் எங்களுக்கு நிறைய செலவு ஏற்பட்டது. நாங்கள் கேட்கும் போது மனமுவர்ந்து அந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு நாங்கள் இதில் உண்மையில் நன்றியை தெரிவிக்க வேணும். அதோடு டென்மார்க்கிலிருந்தும் டென்மார்க் மாலதி கலைக்கூடத்திலிருந்தும் ஆசிரியர்கள் வந்து எங்களோட சேர்ந்து ஒரு சில விடயங்களை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு கூட நாங்கள் இதில் நன்றியை தெரிவிக்க வேணும். அதே போல் இப்படி நாங்கள் நன்றி ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் தான் நன்றி கூட வேணும். வந்து பார்த்தவர்கள், எங்களோட சேர்ந்து பயணித்தவர்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எல்லோருக்கும் ஒட்டுமொத்தத்தில் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது ஒட்டுமொத்த தமிழுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி என்று தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய தேசியத்துக்கு கிடைச்ச வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். நன்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். நன்றி உங்களுக்கும். நீங்களும் இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து எப்போ பார்த்தாலும் இந்த நீங்கள் தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற நீங்களும் ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே வந்து எங்களுடைய தமிழருடைய வெள்ளாட்டு கண்காட்சியை இப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கும் பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இனம் நோக்கி ஒற்றுமையாக எங்கு வாழ்ந்தாலும் தமிழனாக அந்த விடுதலை நோக்கி அந்த ஒற்றையில கூட பயணிப்போம். நன்றி. நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். நன்றி உங்களுக்கு. முறவழி இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று கண்காட்சியில் மிக ஒரு முக்கியமான விடயம், இன்னொரு விடயம் ஒன்று. இந்த விடயம் 2009க்கு பின்னதாக தமிழர் தேசம், குறிப்பாக தமிழீழம் எவ்வாறு திட்டமிடப்பட்டு அங்கு மடைமாற்று வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்ற விடயங்கள், அதே போன்று அந்த 2009 இன அழிப்பில் ஊடாக எவ்வாறான தாக்கங்களை இன்றும் தமிழீழ தேசம் அல்லது தமிழர் தேசம் அனுபவித்து கொண்டிருக்கின்றது, அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள், குறிப்பாக தாய் தகப்பன் போன்றவர்களுடைய அவர்களுடைய வேதனைகள், அவர்கள் எவ்வாறு காணாமலாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய அந்த விடயங்கள் மிக மிக முக்கியமான விடயங்கள் என்னும் ஒரு பகுதியில் மிகவும் தெளிவாக காண்பிக்கப்பட்டது. நான் உண்மையிலே அதை 2-3 தடவை பார்த்துருக்கிறேன். அந்த 3வது அரங்கம் அல்லது 3வது அறை அது மிகவும் ஒரு தெளிவாக மக்கள் கூட்டமாக நின்று அதை வடிவாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இளம் சமூகம் அதை வந்த மக்களுக்கும் இளையோர்களுக்கும் மிக தெளிவாக வழங்கப்படுத்தினார்கள். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எங்களுடைய இன அழிப்பு சார்ந்த இந்த ஆவணம் என்பது மிகவும் ஒரு காத்திரமாக வேலை செய்திருக்கிறார்கள். அது தேவையான விடயம். இது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயம். அதே போன்று நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் இதை பரப்புங்கள். ஏனென்றால் இந்த வரலாற்று கண்காட்சி என்பது புலம்பெயர் தேசத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாக நெதர்லாந்து மண் தன்னுடைய சாதனையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதில் 2009க்கு பின்னதாகவும் 2009 இடம்பெற்ற அந்த இன அழிப்பு சார்ந்த விடயங்களை ஆவணமாக்கி அதை ஒரு வருபவர்களுக்கும் அல்லது எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களும் கூட அதை மடைமாற்றுகின்றவர்களுக்கு தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள். நான் இது சம்பந்தமாக நானே நிறைய கதைப்பது பொருத்தமில்லை. இது நான் பார்த்தது. இது சம்பந்தப்பட்ட எங்களுடைய வருங்கால சந்ததி, அடுத்த சந்ததி இதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர்? பிரிநாத். நீங்கள்? மிதுஷாலினி. சடுஷன். சரி, உங்களிடம் ஆரம்பிப்போம். நீங்கள் என்ன விடயத்தை இந்த உங்களுடைய கண்காட்சி நீங்கள் என்ன விடயத்தை நீங்கள் உங்களுக்காக பொறுப்பாக தந்தவர்கள் அல்லது நீங்களாக அதை தேடி இந்த விஷயத்தை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், அந்த விடயத்தை உலக தமிழ் சொந்தங்களுக்கும் விளக்கப்படுது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ட்ரக்ஸ் என்ன நடக்குது, ட்ரக்ஸோடு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ May 2009 இருந்து நிறைய ஆக்கள் ட்ரக்ஸ் பாவிக்க தொடங்கினியும். இது நார்மலியாக ஆக்கள் என்ன விரும்புவியும் என்றால் எங்களோட சிட்டிசன் ட்ரக்ஸ் பாவிக்காமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஆனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த ட்ரக்ஸை கிடைக்கக்கூடிய மாதிரி ஈஸி ஆக்சஸ் வச்சிருந்தியும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன் என்றால், இப்போ எங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் கோகோகோலா இருந்தால் நாங்கள் இது ஈஸியாக கிடைக்க முடியும் என்றால், மற்றது மலிவாக கிடைக்க முடியும் என்றால் நாங்கள் நிறைய எடுத்து வாங்கி குடிப்போம். இதே
நல்ல விலையை போத்து சரியான கரைச்சல் பார்த்து தான் கதிக்க முடியும் என்றால் நாங்கள் கதியாக வாங்கி குடிக்க மாட்டோம். இது மாதிரி தான் அந்த ட்ரக்ஸும் எங்களுக்கு ஈஸியாக கதிக்க முடியும் என்றால் நாங்கள் அதை நிறைய பாவிச்சு எங்களோட உடம்பு தான் கெத்து போயிடும். ஸோ இதுதான் கவர்மெண்ட் இதுதான் அவன் பிளான். எங்களோட தமிழ் மக்களை அந்த ட்ரக்ஸில் ஒரு அடிமையாக வச்சுக்கொண்டு இனத்தை அழிக்க வேணும். ஸோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்த கோல் தமிழாக்களில் அந்த ட்ரக்ஸில் அடிமையாக வச்சுக்கொண்டு அவை போராட்டம் பண்ணாமல் இருக்கிறது. இது அவைக்கு நிறைய ட்ரக்ஸை கொடுத்து அவைய அடிமையாக வச்சுக்கொண்டு ஆக்கள் இந்த மைண்ட் அந்த போராட்டத்தில் இருக்காது. இந்த கோல் தமிழ் ஆக்கள் எங்களோட ஆக்கள் அழிஞ்சு போகணும். உண்மையாக நல்ல ஒரு விடயம் உண்டு. எங்களுடைய சந்ததியை அங்கே போராட்ட நடந்தது அல்லது எங்களுக்கு இனஅழிப்பு நடந்தது என்பதை மறக்க வைப்பதற்காக பல்வேறு வழிகளில் நீங்கள் சொன்ன விடயங்களை தாயகத்தில் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அது செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது சொல்லும் பொழுது நீங்கள் சுருக்கமாக சொல்கிறீர்கள். ஆனால் காட்சிப்படுத்துகின்ற இடத்தில் விரிவாக அதன் அம்சங்கள் அவ்வளவும் இருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு காணொலியூடாக அந்த இவர்களை எவ்வாறு காட்சிப்படுத்தி இருந்தார்கள் என்ற அந்த காணொளியையும் அங்கு வந்தவர்கள் எவ்வாறு விளங்கப்படுத்தி இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இணைக்கின்றோம். அதையும் பாருங்கள். சரி, அடுத்த தம்பி, நீங்கள் என்ன விடயத்தை நீங்கள் கையில் எடுத்தீர்கள்? நான் இன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மெமரலைசேஷனை தடுத்து நீம்து அது ஏன் செஞ்சு நீம்தால் அப்படினால் ஆக்கள் ஹீல் பண்ண முடியாது மற்றும் மறக்க வீம்து அவங்க ப்ரெஷர் பண்ணுறீம்து. இதால் அவங்க விரிவ ஹீல் பண்ண முடியாது மற்ற அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகவியும் கவர்மெண்ட் மேலே பயப்படுவியும் அதாலுக்கும் ப்ரோட்டஸ்ட்டை நிப்பாற்றுவியும்து. இது இப்படி செய்வியும்தால் ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியும் PTA ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம். இதால் அவங்களுக்கு புது பவர் கிடைச்சிரு. இந்த பவரை வச்சு அவங்க ஆக்களை ஒரு ட்ரையல் இல்லாமல் பிடிக்க முடியும். இதால் ஆக்கள் கொஞ்சம் பயப்படுவியும் ப்ரோட்டஸ்ட் பண்ணிருக்கு. அதால் அவங்க நிப்பாற்றுவியும் ஹோப் பண்ணினியும். ஆனால் தமிழ் ஆக்கள் நிப்பாத்தலை, அவங்க போய்கொண்டே இருந்தியும். வேறு அவங்க மற்ற அவங்க மாவீரனால் சேவாமல் தடுக்கிறியும். இதால் ஆக்களை ப்ரோட்டஸ்ட் பண்ண விடாமல் ஆக்களை பயப்படுத்தி மக்களை நிப்பாற்ற ட்ரை பண்ணினியும். ஒன்று ப்ரெஷர். உண்மையாக நீங்களும் நிறைய விடயங்கள் அங்கே காட்சிப்படுத்தி சொல்லியிருந்தீங்களா? நான் இப்பொழுது சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறது. நீங்கள் அந்த PTA பற்றி சொல்லியிருந்தீங்கள், பயங்கரவாத தடை சட்டம். அந்த சட்டம் இப்பொழுதும் அமல் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் ஊடாக எங்களுடைய மக்கள் பலர் பல ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான என்று கூட சொல்கிற அளவுக்கு அதால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்பொழுதும் அதனால் கைது செய்யப்பட்டவர்கள் கூட இப்பொழுதும் சிறையில் வாடுகின்றார்கள். அந்த விடயம் உண்மையிலே நீங்கள் இங்கு பிறந்த நீங்கள் அந்த விடயங்களை நீங்கள் இங்கு சொல்லும் பொழுது இதை நீ உங்களோடு படிக்கின்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக்களுக்கும் சொல்லி அப்படிலாம் கதை சொல்லும் பொழுது இது அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய இங்கு இந்த கண்காட்சியில் மட்டும் நீங்கள் சொன்னது இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டங்களோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகளோடும் நீங்கள் இந்த விடயங்களை விரிவாக சொல்ல வேணும். சொன்னால்தான் இங்கத்திய நாட்டு மக்களுக்கும் தெரியும். அது மக்களுக்கு தெரிஞ்சால் இங்கத்திய நாட்டு அரசாங்கங்கள் அல்லது அரச பிரதிநிதிகளுக்கு தெரியல, அது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே அமையும். அதை நீங்கள் இந்த கண்காட்சியோட மட்டும் நீங்கள் 3 பேருக்கும் தான் சொல்கிறேன், கண்காட்சியோட மட்டும் விடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை வேறு யாருக்கும் சொல்லுங்க. சரி, நீங்கள் எடுத்திருக்கிற விஷயம் என்ன? நல்ல முக்கியமான விடயம் உண்டு. இதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இனம் தாயகத்தில் போராடி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், அதோடு சேர்ந்து நான் பார்க்கிறேன். Non-forced disappearance பற்றி பேச போகிறேன். In 1980 and 1996 there have been 11,513 people went missing. According to Asian Human Rights Commission, there have been 16,742 cases
where there were no action been taken. More than 21,000 people have been were handed over to the Sinhalese army. Among them, there have been 59 children been buried, and they have been converted to Buddhist monks. In 1980, throughout 1980 and 1996, there have been 11,500 people went missing. In 1980 and 1996, there have been 11,513 people have been disappeared. According to a report of Asian Human Rights Commission, there have been 16,742 cases where there was no action been taken. 21,000 people have been handed over to the army. Among them, there have been 59 children been buried, and the other children have been converted to Buddhist monks. Their families handed their children and their loved ones over to the government, and they told them that they would give him back, but they never did. So they started protesting. In about 10 days, it will be 31 September of 2024, then there will be around 2,777 days been protesting. The families got offered $660 USD, but they declined the offer because they wanted their family back and not money. The protesters got offered money to stop protesting for their loved ones and their child, but they declined it because they thought that that the lives of their loved ones and their children were more important than just a bit of money. நீங்கள் நல்ல விடய கொண்டு தொட்டு சென்றீர்கள். உண்மையாக ஐநாவில் கூட இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச அமைப்பு ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய ஈழத்தில் எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கூட அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காத்திரமான வேலை திட்டங்களை நகர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நானும் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஐநாக்கான அந்த பிரதிநிதியை கடந்த வருடம் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அவர்கள் எங்களுடைய உறவுகளுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை சரியான முறையில் பதிவு செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பதிவு செய்தால் மிக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நகர்வை உண்டு. அது நகரும் பொழுது, அதாவது சர்வதேச விசாரணை நோக்கி நகரும் பொழுது இதுகள் ஆதாரமாக இருக்கும். அதே போன்று நீங்கள் அந்த உறவுகள், இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக 2700 நாளுக்கு மேல் ஆக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். அதே ஒரு முக்கியமான விடயம், தொடர்ச்சியாக வடகிழக்கெங்கும் போராடுகிறார்கள். அதே போன்று குறிப்பாக வவுனியாவில் A9 நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் தொடர்ச்சியாக 2750 நாள் தாண்டி அந்த உறவுகள் தொடர்ச்சியான ஒரு நேர உணவு தடுப்பு போராட்டத்தில் இரவு பகலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இதில் பதிவு செய்து கொண்டு, என்றால் அவர்களுடைய அந்த வருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம்தான் அங்கு எங்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்பதற்கு இப்பொழுது சாட்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நீங்கள் சிறியவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் இனம் விடுதலை அடையும் வரையும் உங்களுடைய குரல் உங்களுடைய நண்பு வட்டங்களோடு சேர்ந்து ஒலிக்க வேண்டும். உண்மையாக இது நல்ல விடயம். நான் அந்த கண்காட்சியில் அதில் நீங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது, அந்த புத்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். நாங்கள் காட்டுகின்றோம் அந்த காணொலியை கூட. நிறைய விடயங்கள் உங்களோட பேச வேண்டும், ஆனால் நேரம் நாங்கள் கடந்து செல்கின்றது. புரிதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். தமிழ் இனம் நோக்கி பயணிங்கள். உங்களுடைய படைப்பிலும் சாதனை படைக்க எங்களுடைய உலக தமிழ் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
நன்றி. விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.